முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணையின் இல்லத்தில் நாளை அடுத்த கட்ட ஆட்டம் தொடங்க உள்ளது. அதில் நீ சிக்கிக் கொள்ளாதே. இதை நான் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கின்றேன். எப்பொழுதும் உன் துணையின் வீட்டில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. நீ அமைதியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம், என் வேலையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று ஒதுங்கி சென்றாலும் உன்னை அவர்கள் விடுவதில்லை. விடாப்பிடியாக உன்னிடத்தில் வந்து வம்பு வளர்க்கின்றார்கள். என்ன செய்வது என்று பல நேரங்களில் தெரியாமல் அமைதியாக இருப்பாய். இருந்தும் உன்னால் பொறுக்க முடியாத சூழ்நிலையில் எதிர்த்தும் பேசுவாய். நான் சொல்வதை கேள். நாளை ஒரு பிரச்சனை வரவுள்ளது. நீ அந்த இடத்தில் அமைதியாகவே இருந்துவிடு. வம்படியாக நீயாக சென்று சிக்கிக் கொள்ளாதே. அவர்கள் எப்பொழுதும் சண்டையிட்டு கொள்வார்கள். உன்னுடைய துணையிடம் எவ்வளவு பேச்சுக்களை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும். நீ அமைதியாக இருந்துவிடு. உன் துணை அவருடைய குடும்பத்தில் பேசினாலோ சண்டையிட்டாலோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரு வார்த்தை நீ கூறிவிட்டாலும் அதை ரொம்ப பெரிதாக எடுத்துக்கொண்டு அதை ஒரு பூகம்பமாக வெடித்து சிதறி விடுவார்கள். உன்னுடைய துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் விஷ பாம்பை விட கொடியவர்களாக இருக்கின்றார்கள். உன்னுடைய அருகில் இருந்தே உனக்கு கெடுதலை நினைக்கின்றார்கள். உனக்கு என்னவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய துணை உன் மீது சிறிது அன்பாக உள்ளதை அவருடைய வீட்டினரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உன் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தால் அவரால் தாங்க முடிவதில்லை. அவர்களின் எண்ணம் பொறாமையின் உச்சத்திற்கு சென்று விடுகின்றது. அவர்களால் உனக்கு கண் திருஷ்டியும் சில சமயங்களில் ஏற்படுகின்றது. அவர்கள் எதற்காக இப்படி இருக்க வேண்டும்? நானும் அவருடைய குடும்பத்தில் ஒரு ஆள்தானே, பின்பு எதற்காக என் மீது இவ்வளவு வஞ்சம் என்று உன் மனதிற்குள் தோன்றினாலும் அவர்கள் மாறப்போவதில்லை. நீ அவர்கள் தாய் தந்தை உடன்பிறவா சகோதர சகோதரியாக நினைத்தாலும் உன்னை அவர்கள் என்றும் வேற்று மனிதராகத்தான் பார்ப்பார்கள். அவர்களுடைய குணம் அப்படி, உன்னுடைய குணம் அப்படி. அதனால்தான் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உன்னுடைய துணையின் வீட்டில் எவ்வளவு பெரிய பூகம்பம் நாளை வெடித்தாலும் நீ அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து மட்டும் கொண்டிரு. உன்னுடைய துணை எதுவாயினும் பேசிக்கொள்ளட்டும், பார்த்து கொள்ளட்டும். உனக்கு பக்கபலமாக உன்னுடைய துணை எப்பொழுதும் இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் அவரும் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றார். அது அவருடைய எதிர்மறையான எண்ணம். ஆனால் எப்பொழுதும் அவர் உன்மீது அன்பு மாறாமல் தான் இருப்பார். ஒரு சில விஷயங்களில் தவறு இழைத்தாலும் அந்த தவறு மன்னிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். உன்மீது மாறாத தீராத அன்பாகத்தான் இருக்கின்றார். நான் சொல்வதை மட்டும் நீ காதில் வாங்கி கொண்டு கவனமாக இரு தங்கமே. அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே, சிக்கிக்கொள்ளாதே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.